மை காட், இந்த ஒரு போட்டோக்கு இவ்வளோ லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ். இது சரவணன் இருக்க பயமே அப்படின்னு ஒரு படம் பண்ணேன் நான் உதயா சாரோட. அப்போ எடுத்த செல்ஃபி. அதனால தான் அவரோட பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணியிருக்கேன். கோட்லேயும் ஒரு சான்ஸ் வந்ததுங்க. ஆனால் அது கொஞ்சம் குட்டி ரோல் அப்படின்னு நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ தோணுது விஜய் சாரோடையும் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கலாமே. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இவங்கெல்லாம் என்னோட கோ ஸ்டார்ஸ். அண்ட் அவங்களோட நான் ஃபோட்டோ எடுத்தேன்னா நிச்சயமாக அவங்க பர்த்டேக்கு போஸ்ட் பண்ணுவேன். அவ்வளோ கமெண்ட் கீழே போட்டிருக்கீங்க. அண்ட் யூ ஹாவ் அ லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் வியூஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி. பட் இதை ஏன் கமெண்ட்ல காட்டி யூஸ் இல்லைங்க. உங்களோட ஓட்டிங்ல யார் உங்களுக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. That's it. So this doesn't make any difference if you comment on mine. Okay. Good evening and have a lovely day. Bye. நடிகை ரித்திகா ஸ்ரீனிவாஸ் தான் இந்த அதிர்ச்சி வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. தெய்வ திருமகள் படம் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமான இவங்க அதை தொடர்ந்து வழக்கு எண் 18 கீழ் 9, தீயா வேலை செய்யணும் குமார், பிரியாணி, நிமிர்ந்து நில்னு இப்படி பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அப்படி இவங்க உதயநிதி கூட நடிச்ச படம் தான் சரவணன் இருக்க பயமேன். அந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ அவர் கூட எடுத்த செல்ஃபியை ஷேர் பண்ணி கடந்த நவம்பர் 27 அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க. அந்த போஸ்ட்ல நிறைய பேர் இவங்களை ரொம்ப கொச்சப்படுத்தியும் ஆபாசமாகவும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால கடுப்பான நடிகை ரித்திகா இந்த வீடியோ மூலமா அந்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம் பதிலடி கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ மூலமா இவங்க தளபதி விஜயோட கோட் படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சது, ஆனா மிஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை நடிச்சிருந்தா அவர் கூடயும் செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ணிருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமா விஜய் ஃபேன்ஸ் தான் இப்படி அரசியல் போட்டி காரணமா உதயநிதி கூட எடுத்த போட்டோல இப்படி தவறா கமெண்ட் பண்ணிட்டு வராங்கன்னு ரித்திகா மறைமுகமா சொல்லியிருக்கிறதா பலருமே இந்த வீடியோல கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. சோசியல் மீடியால அடிக்கடி டிவிகே மற்றும் டிஎம்கே தொண்டர்களுக்கு இடையில வார்த்தை போர் வந்துட்டே தான் இருக்கு. அந்த கட்சி தலைவர்களே இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடாதீங்கன்னு சொன்னாலும் சில தொண்டர்கள் இப்படி தவறான செயல்களில் ஈடுபட்டுட்டு வராங்க அப்படிங்கிறது தான் பலரோட கருத்தா இருக்கு.